ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அவனுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணி வந்து அமௌண்ட் வந்து கேட்க போகிறோம். அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து என்ன பண்றா? சும்மா படுத்திருக்கியா? அப்புறம் காலேஜ் எந்த காலேஜ்? ஜோசப். அட்மிஷன்லாம் போட்டாச்சு, ஃபீஸ்லாம் கட்டிட்டியா? எவ்வளோ? 13,000. சரி, ஒரு 10,000 பணம் இருக்குமா? 10,000? டேய் கொஞ்சம் 1000 ரூபாய் மாத்துறது கஷ்டம். 10,000? டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும்டா. 1000 ரூபாய் மாத்துறோம்டா, 10 ரூபாய் கஷ்டம்டா. கேள்றா, 10,000 ரூபாய் யார்ட்டாச்சும் பக்கத்து வீட்டுல. என்னது அப்படி மாத்தினா 1000 ரூபாய் மாத்திட்டா. கேள்றா, யார்ட்டாச்சும் கேட்டு சொல்றா. வண்டி புக் இருந்தா இப்போ வண்டி புக்கா? நீ வேற 10,000 ரூபாய் கடன் கேட்டா வண்டி புக்கு வட்டிக்கு விடுறியாருங்க? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. என்ன பண்றது? டேய் பாடுறா, ஒரு 5,000 ரூபாயாச்சும் வாய்ப்பு இருக்குமான்னு பாடுறா. சரி பாக்குறேன், கேக்குறேன். யார்கிட்ட? கேட்க வந்து என்ன பண்றது? எவ்வளவு நேரத்தை கேப்ப? எவ்வளவு நேரத்துல சொல்றேன்? 1/2 மணி நேரத்துல. 1/2 மணி நேரம் ஆமாடா அதுக்கு. அப்புறம் எத்தனை நேரத்துக்கு காசு பண்ணுவீங்க? சரி சரி, காசுலாம் வேணாம், சும்மா பிராங்க் வீடியோ. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏய் நெசமாதான்டா, பிராங்க் வீடியோடா. சரி சரி, நீங்க மதியம் வந்துரு பாத்துக்க. டேய் ஒரு கொலை பண்ணிரு. கண்ணாடி வா முன்னாடி. நீங்க மதியம் யூடியூப்ல போட்டுறா. உனக்கு கொல்ல விட மாட்டேன் போல. ஏற்கனவே தாமஸ்க்கு வீடியோ போட்டு மைக் வேலை செய்யல, திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றேன்னு தெரியல. சரி கோபிக்கு அடிச்சு, கோபி எடுக்கல, அதனாலதான் இப்போ உனக்கு போட்டேன், நீ எடுத்து பேசிட்ட. சரி சரி பாப்போம். ஹலோ ஹலோ, சொல்றா நீ சார். என்ன பண்ற? வீட்டுல சும்மாதான் இருக்கியா? மாடு பிடிச்ச வந்து தோட்டத்துக்கு கிழக்க. சரி சரி, காலேஜ் அட்மிஷன்லாம் போட்டாச்சா? காலேஜ் அட்மிஷன்லாம் போட்டாச்சா? அட்மிஷன் தான் போட்டேனே. சரி சரி, ஆர்விஎஸ் தானே? ஆர்விஎஸ் தான். நானும் போட்டேன். அங்கதான். உனக்கு எப்படி பஸ்ஸால வேணாம்? எனக்கா நான் தெரியல, எப்படி வேணாலும் போய்க்கலாம். பஸ் எல்லாம் போடலாம் நானும். வேனு. சரி, வீட்டுக்கு முன்னாடியே வந்துருவாங்க, நான் ஏறிக்கலாம்.
காலைல 9 மணிக்கு போனா மதியம் 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். ம் சரி, ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும், இருக்குமா? எவ்வளோ? 50,000. ஏன்னா 50 ரூபானா பரவாயில்ல, 50,000 கேக்குற? ஓ, காது அடைக்குதே, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே. அர்ஜென்டா வேணும்டா ஒரு 50,000. அதனால 50,000 இல்லடா நீட்டு. ஒரு எவ்வளவுதான் இருக்கும் உன்ட்ட? ஏட்ட இல்லையே. பொய் சொல்லாதடா, 4 ரூபா வச்சிருக்க. இல்லடா நீட்டு. 50,000 கூட இல்லாம இருக்கும் உன்ட்ட. 50,000 மாடு இருந்தா 50,000 இருக்குமா? வச்சிருப்பாடா நீ அக்கௌண்ட்ல போட்டு. இல்லடா நீட்டு, அக்கௌண்ட்ல 8 ரூபா தான் இருக்கு. 8 ரூபா தான் இருக்கா? சரி, 5,000 ரூபாய்க்கு கிடைக்குமா? 18ஆம் தேதி. ஏன் அதுக்கப்புறம்? அது கடையில இருக்காது. சொல்றா. ஏய் நிஜமா தான்டா, காசு இல்லடா. 18ஆம் தேதி ஏறினா தான்டா காசு. சரி சரி, சும்மா ஒரு பிராங்க் வீடியோ. சரிடா. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. மழைய போட்டுற யூடியூப்ல பாத்துரு. ஏது நான் பேசுனதையா? ஆமா, நீ பேசுனது இன்னொருத்தர் பேசுனது வரும். யாரு? அதான் சும்மாதான் கேட்டேன், 50,000 வேணாம். சரிடா. சரி, வேலையை பாரு. சரிடா.